பேக் டு வீடியோ சொன்னாங்க செகண்ட் சீசன் ஆஃப் சீதாராம் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள பூந்துருவோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சீதாராம் பெனாய் அப்படின்ற அந்த 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 படம். அது கேஸ் நம்பர் 18 அப்படின்ற படம் பிரைம்ல இருக்கு. ஸோ அந்த படத்தோட சீக்வல் தான் இது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் அப்படின்றதில நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க பார்த்துருவோம் அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது அது எப்படி சொல்றது? அதோட ட்ரீட்மெண்ட் வைஸே அது ஒரு மாரி ராவா, ரியலிஸ்டிக்கா அதோட கேமரா மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் நெறைய ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸு ஒரு மாரி ஒரு ரானஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தாங்க அத. ஸோ இது எப்படி இருக்க போது? தம்ப்நெயில் பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. சார் ஹோட்டல் ஜெயண்ணா மிஸ்ஸிங்கா சார். ஒரு செகண்ட். சரி தமிழ் தானே வாங்க. சேம் டைரக்டர். அவங்க வீட்ல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா சொல்லிடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஒரு பையன் என் பொண்ணு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான் சார் இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்கா. சீரியல் கில்லர். ஓகே. கொலைகாரன் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிரம் காட்டுகிறார்களா இல்லையா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. உங்களால உங்களையே காப்பாத்திக்க முடியாதப்போ நீங்க எப்படி சார் எங்களை காப்பாத்த போறீங்க? ஒருவேளை மஞ்சா சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்குமா? நீ எங்கேயும் போகக்கூடாது. இது வரைக்கும் அவங்க இவங்கன்னு சொல்ற கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். இப்பதான் உண்மையான கதை என்னன்னு தெரியுது. ஐ திங்க் நம்ம தேடிட்டு இருக்க கில்லர் ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் பர்சன், a complete psychopath. இந்த ஒரு வாரத்திலே 2 கொலை நடந்திருக்கு. அவன் பொறுமையை இழந்தா Nice ஒரு lighting and வாரங்கிறது shots. ஒரு நாள் கூட ஆகலாம். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. அந்த கமலைக்கு கிட்டத்தட்ட என் வயசு ஆகுதுடா. அவன் மேல போய் கை வச்சிருக்கிற. ஐயா என் புள்ளையா, என் புள்ளையா. மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டு வராங்க. Hope this case will not become a black mark in your career. அந்த பையன் எங்க வந்திருந்தானா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனான் சார். ஓ, மறுபடியும் வருவான் சார். வருவான். கண்டிப்பா வருவான். The music and the classical touch was actually adding some tension to the cut அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த அந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் அது நல்லா இருந்துச்சு. இதுல வந்து we can see the budget has gone up. அது அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? மோர் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இட் வாஸ் வெரி ரா. ஒரு மாரி அதோட லைட்டிங்கும் இதோட லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இது த அப்கிரேட் கேன் பி சீன். அண்ட் திஸ் டைம் அவங்க வந்து பயங்கர ஒரு வைடர் ரிலீஸ் தேவ் பிளான்ட். தமிழ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. மத்த லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்ராச்சுலேஷன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, அவரு செம்ம கன்வின்சிங்கா இருக்காரு ஒரு போலீஸ் ஆஃபீசரா. அந்த சீதாராம் கேரக்டரா அவர் செம்ம கன்வின்சிங்கா இருக்காரு. எனக்கு பர்சனலி. ஸோ நான் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் அது அது எனக்கு ஒரு வகையில ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டரா எனக்கு அது ரொம்ப புடிச்சுச்சு. நான் எந்த ஸ்பாயிலரும் குடுக்க விரும்பல. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தேர் இஸ் நாட் அ கேஸ் கன்டினியூவேஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட் டு செகண்ட் பார்ட். கேரக்டர் கன்டினியூவேஷன் தான். அதே கேரக்டர் இஸ் சால்விங் அனதர் கேஸ் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரிஜினல் வெர்ஷன் தான் பார்த்தேன். கன்னடால தான் பார்த்தேன். பிரைம்ல இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் செக் இட் அவுட். அண்ட் இது தமிழ் வெர்ஷன் வந்து யூடியூப்லயே கூட இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்க்க முடிஞ்சா அதையும் பார்த்துருங்க. பட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி செகண்ட் பார்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற அந்த ரானஸ் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்டர் அந்த படத்துல. ஒரு ரானஸ் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கும் ஒரு ரானஸ் ஃபீலிங் ஒண்ணு இருந்துச்சு. அந்த எப்படி சொல்றது? அது வந்து வி கேன் சி சம்டைம்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஒரு இண்டி ஃபிலிம் மேக்கிங்கா இல்ல ஒரு ஓகே கொஞ்சம் பட்ஜெட் குறைவா தான் இந்த ஷாட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் விசிபிளாவே இருந்தாலும், பட் அந்த கதை அங்கேருந்து நவராம இட் வென்ட் சூப்பர்
ஒரு சூப்பர் ஸ்ட்ரெயிட்டா, ஒரு சூப்பர் ஃபோக்கஸ்டான ஒரு கதைய சொல்றதுல அவங்க பயங்கர தெளிவா இருந்தாங்க. இந்த வாட்டி த அப்கிரேட் இஸ் ரியல். என்னன்னா, அந்த தேவ் ரீடெயின்ட் மோஸ்ட் ஆஃப் த க்ரூ. ஐ திங்க் என்னது இஃப் ஐ ஆம் நாட் ராங் அ க்ரூவும் அதே இதுதான் போல. எனக்கு என்னன்னா, அ ஏன்னா என்னது என்ன சொல்றது? ஆ டைரக்டர் வந்து அவரே தான். டைரக்டர் தேவி பிரசாத் செட்டியா அவர் தான் டைரக்டர். அண்ட் காஸ்டிங்கும் அதே தான். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட. ஸோ சிம்ரன் ஹேமந்த், ககன் பதேரியா அப்படின்னு போட்டிருக்கு. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அதுக்கு வந்து ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ. Oh, music director has changed and cinematography is the same. So I think some technical crew has changed, but yeah, cinematographer has done a very good upgrade to the film if I'm not wrong. அதே cinematographer அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் there is a huge jump, huge leap, huge ப்ரொடக்ஷன் வேல்யூக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. அந்த பட்ஜெட் கிடைச்சு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க லைட்டிங்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ தேவ் ரியலி கான் அப் த ஸ்கேல். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டிங் டு சி. அண்ட் இந்த வாட்டி ஒரு ப்ரெசன்டேஷனாக அது எப்படி இருக்க போகுது அண்ட் அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு பர்சனலி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸு அதோட ஒரு ஃபீல் வந்து அதுதான் எனக்கு ஒரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்து. இங்கேயும் நான் வந்து ட்ரெய்லரில் பார்த்த சில அந்த ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸ் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் யா இட் லுக்ஸ் மச் மோர் ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்றது இல்லை. பட் ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஐ கேன் சி த டெக்னிக்கல் அப்கிரேட் செம்மையாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி படமும் அந்த மிஸ்ட்ரி, அந்த ஹுக்கு, அந்த த்ரில்லர் அதை அப்படியே அழகாக கேட்ச் பண்ணி அழகான ஒரு ஹுக்கில் நம்மளையும் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த வாட்டி தேவ் ட்ரை டு அப்கிரேட். ஸோ ஆல்சோ அந்த கதை கோர் எல்லாமே அப்கிரேட் ஆயிருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லி பார்ப்போம். நன்றி.